بسم الله الرحمن الرحيم قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما طاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற உடையுமாகிய எல்லாம் அல்ல ஏழை இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜுமாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அடக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டிய தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார்.
ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு இறைவன் தெளிவுபடுத்த இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறந்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பெறக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரிய அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்றால் படைத்த அல்லாஹ்வினால் அறிவுறுத்தப்பட்ட, படைத்த இறைவனால் கடமையாக்கப்பட்ட, படைத்த இறைவனால் வழிகாட்டப்படுகின்ற போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், அந்த அமல்களை செய்ய வேண்டும். இதன் மூலமாக மட்டுமே தான் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாகவும் சிறப்புக்குரியவர்களாகவும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாகவும் நாம் ஆக முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு அறிவுரைகளை குர்ஆனின் மூலமாக இறைவன் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இறைவன் அடியார்களிடத்தை எதிர்பார்ப்பது அடியார்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டும், மனதிலே இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றார். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான செல்வாக்குகளை, செல்வங்களை, நிஅமத்துக்களை, அருள்படைகளை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்புகளுமே படைத்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதாக, பயப்படக்கூடியதாக, அவனுக்கு சிரமணியக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகின்றார். மனிதர்கள் மட்டுமல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுமே இறைவனுக்கு சஜிதா செய்யக்கூடியதாக, இறைவனுக்கு அடிபணியக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ் 22வது சூராவினுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அலம் தர அன்னல்லாஹ, நிச்சயமாக நீங்கள் பார்க்கவில்லையா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைப்பிடங்களை படைத்திருக்கிறார். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது மன் ஃபி ஸமாவாதி வ மன் ஃபில் அர்லி والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير عليه الحق ومن يهن الله فما له من مكرم ان الله يفعل ما يشاء. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அனந்தர நீங்கள் பார்க்கவில்லையா மனிதர்களே, நீங்கள் கவனிக்கவில்லையா, நீங்கள் சிந்திக்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபி ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், நிச்சயமாக வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ள படைப்பினங்களும் இவைகள் அனைத்துமே அல்லாஹ்விற்கு சிரம் அடைகின்றன, அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கின்றன, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றன. அவை என்னவென்று என்பதையும், வானத்தில் உள்ளவையும் சஜிதா செய்கின்றன, பூமியில் உள்ளவர்களும் சஜிதா செய்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சில விஷயங்களை தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார். வஷம்சு, சூரியனும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிறது, வல் கமர், சந்திரனும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிறது, வஷம்சு வல் கமர் வல் நுஜூம், நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றன, வல் ஜிபால், மலைகளும் அல்லாஹ்விற்கு அடிபணிகின்றன, வஷஜர், மரங்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது, இபாதத் செய்கின்றது, வத்தவா, உலகத்தில் உயிரினங்களாக பிராணிகளாக இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கின்றன, வகதீரு மினன் நாஸ், மனிதர்களும் அதிகமான மக்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடக்கிறார்கள். அதே நேரத்தில் வகதீரு அலைஹில் அதா, அதிகமான மக்கள் மீது அல்லாஹ்வுடைய வேதனையும் கடுமையாக ஆக்கப்பட்டு விட்டது. யாரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இழிவுபடுத்தி விடுகிறானோ ஃபமா லஹு மின் முக்ரிமீன், அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவரும் இந்த உலகத்திலே கிடையாது. வஇன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதை அல்லாஹ் செய்கின்றார் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றது, அல்லாஹ்விற்கு இபாதத் செய்கிறது, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். எனவேதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஏனென்று சொன்னால் உலக வாழ்க்கையில் நம்மின் மீது அல்லாஹ் தஆலா செல்வாக்கு என்பது, பொருளாதாரம் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. அந்த நிஅமத் இறைவன் யாருக்கு நாடுகிறானோ
அதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஸும்ரிலே சொல்லி காட்டுகிறான். அவலம் யஅலமு அன்னல்லாஹ யபசுது ரிஸ்க லிமன் யஷா வ யக்திரு இன்ன பிதாலிக லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன். அவலம் தஅலமு, நீங்கள் கவனிக்கவில்லையா, நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அலம் தர அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யபசுது ரிஸ்க லிமன் யஷா, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுடைய இடத்திலே செல்வாக்கை, பொருளாதாரத்தை விசாலமாக அல்லாஹ் கொடுக்கின்றான். யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அளந்து குறைவாக, அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு வறுமையில் இப்படியாக அல்லாஹ் ஆக்குகிறான். இன்ன பிதாலிக லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை? அல்லாஹ் தஆலா தான் செல்வாக்கை கொடுக்கிறான். பொருளாதாரத்தை ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கிறான், ஒருவருக்கு குறைவாக கொடுக்கிறான். ஒருவர் காலகாலமாக தன் பொருளாதார அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு அளவோடு தான், என்னதான் ஓடி ஆடினாலும் அவன் என்ன நிர்ணயிக்கிறானோ அதை நிறுத்திக் கொள்கிறான். உலக வாழ்க்கையில் நாம் இவைகளை எல்லாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் ஓடி அடைந்தாலும் அல்லாஹ் என்ன தக்தீர் வைத்திருக்கிறான், அல்லாஹ் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, ஒரு வீடுனா ஒரு வீடு அல்லாஹ் நிறுத்துறான். உனக்கு வீடே இல்லை, அல்லாஹ் வீடே இல்லாமல் ஆக்குகிறான். இப்படியாக உலக வாழ்க்கையில் ரிஸ்க் என்பது, பொருளாதாரம் என்பது படைத்த அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகிறது என்பதை மனிதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விளக்கம் அளிக்கின்றான். காரணம், மனிதன் அதை மறப்பதின் காரணமாகத்தான் இறைவன் பொருளாதாரத்தின் மூலமாக கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்வதில் கவனம் இழைத்து விடுகிறான். அதன் மீது உள்ள கடமை என்ன என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை மனிதன் அமைத்துக் கொள்கிறான். பொருளாதாரத்தின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹு ஃபضل பஅலக்கும் அலா பஅதின் ஃபி ரிஸ்கி. உங்களில் சிலரை விட செல்வாக்கில் அல்லாஹ் உயர்த்திருக்கின்றான், மேன்மைப்படுத்தியிருக்கிறான். காரணம், அந்த செல்வாக்கு கொடுக்கப்படுவதின் நோக்கம் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பயம் வர வேண்டும், அல்லாஹ்வை அச்சம் வர வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் தான் ரிஸ்கை, இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா தான் சொல்கிறான், ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தஉ மின் ஃபضலில்லாஹ். இந்த பூமியிலே நீங்கள் சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படியாக அல்லாஹ் தஆலாவிடமிருந்து தான் செல்வாக்கு கிடைக்கிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ அன்னல் ஃபضல பியதில்லாஹ் யுஹ்தீஹி மன் யஷா வல்லாஹு துல் ஃபضலில் அதீம். நிச்சயமாக செல்வாக்கு என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் மிக விசாலமானவன் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட அடியார்கள் மீது சில கடமைகளை பொருளாதாரத்தின் மூலமாக கடமையாக ஆக்குகிறான். காரணம், மனிதன் இந்த செல்வாக்கினால், செல்வத்தினால் இறை கடமைக்காக செலவு செய்கின்றானா இல்லையா, இறை கடமைகளுக்காக வேண்டி பயன்படுத்துகின்றானா இல்லையா, இதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய இபாதத்தை விட்டு விலகி செல்கிறானா இல்லையா என்று அல்லாஹ் சோதிக்க செய்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை வைத்து மறுமையின் வீட்டை நீ தேடிக்கொள், மறுமையுடைய வாழ்க்கையில் இடத்தை, ஜன்னத்திலே இடத்தை பிடித்துக்கொள், மறுமையில் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை இந்த உலகத்திலே நான் வழங்கியிருக்கிறேன், அதை வைத்து நீ மறுமை வீட்டிற்காக செலவு செய் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். ஏனென்று சொன்னால், மனிதர்கள் மீது அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அதை இறை இபாதத்திலே செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை களம்தான். இந்த தளத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? பணத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக? அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்குகிறார், உங்கள் மீது ஸகாத்தை கடமையாக்குகிறார். அதன் மூலமாக அந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் ஹஜ்ஜை செய்யலாம் நினைக்கிறீர்களா, அல்லது தங்களுடைய பொருளாதாரத்தை
உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்த விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வமாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை வைத்து மார்க்க பிள்ளைகளாக உருவாக்கினீர்களா, மார்க்க மரியாதைகளாக உருவாக்கினார்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சோதனை தளம். இந்த சோதனை தளத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நாம் நினைக்கிறோம் நமக்கு அல்லாஹ் செல்வாக்கை கொடுத்து விட்டார் என்று. ஆனால் இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை இபாதத்தின் பக்கம் அழைக்கிறான், இறை மார்க்கத்தின் பால் அழைக்கிறான், சொர்க்கத்தின் பால் அழைக்கிறான், இறை அச்சத்தை ஏற்படுத்த விரும்புகிறான். மனிதன் செல்வாக்கை மனிதர்களுக்கு அல்லாஹ் செல்வாக்கை கொடுத்து அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்படுகின்ற அந்த ஹஜ் என்ற கடமையை மனிதன் நிலைநாட்டுகின்றானா என்று அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காகத்தான் செல்வாக்கை கொடுக்கிறார். செல்வம் வர வர நம்முடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தின் மூலமாக இறை கடமை பக்கம் நாம் திரும்புகிறோமா, இறை கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா, அல்லது நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் மூழ்கி இருக்கின்றோமா என்பதை அல்லாஹ் சோதனை களமாகத்தான் உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தவிர உங்களுடைய பெருமைக்காகவோ பதவிக்காகவோ உயர்வுக்காகவோ உங்களுடைய பெருமை அடைவதற்காக அல்ல. இவைகள் எல்லாம் மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக, மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை இடம் பிடிப்பதற்காக, இவர்களுடைய உள்ளத்தில் இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்ற செல்வம் தான், இறைவன் தான் இதை வணங்குகிறான், எனவே இறைவனுடைய வணக்கத்திற்காக இதை நாம் செலவு செய்ய வேண்டும், இதனால் அல்லாஹ் நமக்கு வறுமை சொர்க்கத்தினுடைய வீட்டை தருகிறார் என்று அல்லாஹ்வுடைய அறிவிப்புக்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கின்றான் என்பதனால் தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை களம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் மீது இந்த ஹஜ்ஜை கடமையாக ஆக்குகிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 195வது ஆயத்திலே சொல்கிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி பரிபூர்ணமான முறையிலே நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஏன் என்று சொன்னார், மனிதனுடைய உள்ளத்தில் இந்த பொருளாதாரத்தை வைத்து தவறான வழியிலே நாம் விரும்பிய விதத்திலே செலவு செய்வதற்காக கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் விரும்புகின்ற அந்த கடமையை, அல்லாஹ் இட்ட கட்டளையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பாலை வனத்திலே கட்டளையை பிறப்பித்தான். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 28வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅஸ்லின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், வஅஸ்லின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி, நீங்கள் மக்களை ஹஜ்ஜினுடைய அறிவிப்பை அறிவியுங்கள். யாருமே இல்லங்க, மக்களே இல்லாத இடத்துல அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு கட்டளையிட்டால் மக்களை ஹஜ்ஜிக்காக நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். மக்கள் இல்லாத இடத்திலே மக்கள் எங்கிருந்து வருவார்கள்? அல்லாஹ் தஆலா அறிவித்தார், யஅதூக ரிஜாலன், நிச்சயமாக மனிதர்கள் இந்த ஹஜ்ஜை நிலைநாட்டுவதற்கு நடந்து வருவார்கள் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நபிக்கு அறிவித்தார். அந்த அடிப்படையிலே தான் அன்றைக்கு இருந்த சஹாபா பெருமக்கள் நடைபயணமாக பல நாடுகளிலிருந்து யஅதூக ரிஜாலன், அல்லாஹ்வுடைய அறிவிப்பு நடந்ததா இல்லையா, இதையெல்லாம் பார்த்து நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் அன்றைக்கு சொன்னார், யஅதூக ரிஜால், நடந்து வருவார்கள், பல கோணங்களிலே வருவார்கள், வஅலா குல்லி ராமீன் யஹதீன, மெலிந்த ஒட்டகங்களின் மீது சுமந்து கொண்டு வருவார்கள், மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், மிக வெகு தூரமான இடங்களில் இருந்து வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய அறிவிப்பு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து, பல பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கின்ற ஹஜ்ஜுடைய காலத்தை நம் கண் முன்னால் இறைவன் காட்டிக் கொடுக்கின்றான். அன்றைக்கு பாலைவனத்திலே அல்லாஹ் அறிவித்தான், அன்றைக்கு மக்கள் இல்லாத இடத்திலே அறிவித்தான், அன்றைக்கு ஒளிமயம் இல்லாத இடத்திலே அல்லாஹ் அறிவித்தான், மக்களிடத்தில் போய் சேராத செய்தியை அல்லாஹ் அறிவித்தான். மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடிய அறிவிப்பை எந்த வகையான ஒளி வெறுப்பும் இல்லாத நிலையை அல்லாஹ் அறிவித்தான். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா இன்றைக்கு கண் முன்னாலேயே உலக மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உலகமே அந்த காபத்துல்லாவை திரும்பி பார்க்கக்கூடிய
பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ரப்பை நாம் அஞ்ச வேண்டாமா? அப்படிப்பட்ட ரப்புடைய கடமையை நாம் நிலைநாட்ட வேண்டாமா என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமையை உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். ஏனென்றால் ஹஜ் என்ற கடமையை அல்லாஹ் தஆலா இஸ்லாமினுடைய கடமைகளில் 5 கடமைகளில் ஒரு கடமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 3வது சூராவினுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கன் ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் வமன் தஹலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் மனிதர்கள் படைத்த அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாவதாக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் தான் கஅபா. அந்த கஅபா என்பது மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா நகரத்திலே இருக்கிறது. ஃபீஹி அங்கே உதல் லின்னாஸ் இந்த கஅபத்துல்லாஹ் இருக்கிறது அல்லவா, இது உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. சத்திய பாதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்களுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உலக அளவில் மக்களுடைய மனதிலே ஏற்ற தாழ்வு என்பது கிடையாது என்பதை அறிவிக்கின்றது. உலக மக்களுக்கெல்லாம் பணக்காரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பதவிக்காரா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கையுடைய மகத்துவத்தை அங்கே அறிவிப்பு செய்கிறது. முதலில் ஆலமி உலகத்தார்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் அங்கே பல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாக வரலாறுகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் நின்ற இடத்தை வத்தபிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தினுடைய ஒளியினால் அவர்கள் பட்ட கஷ்டத்தினால் அங்கே அவர்கள் நின்று வணங்கிய இடத்திலே நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். ஃபீ வமன் தஃலஹு கான ஆமினா எவர்கள் அங்கே நுழைந்து விடுகிறார்களோ, அவர்கள் அந்த புனிதமிக்க கஅபத்துல்லாஹ்வை நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் அபயம் பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா வமன் தஃலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மனிதர்கள் மீது யாரிடத்தில் அல்லாஹ் தஆலா செல்வாக்கை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மீது ஹஜ் செய்து வருவது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். ஒரு வசதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். நாம் ஹஜ்ங்கிற கடமையை ஏதோ கடைசி கடமை, இந்த குடும்பத்தில் எனக்கு 40 50 வயசு 60 வயசு 70 வயசில் தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் தவறான எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா 5 கடமைகள் ஒன்றை கடமையாக செல்வந்தர்கள் மீது ஆக்கி இருக்கிறார். நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற செல்வாக்கினுடைய நோக்கம் இறை கடமைகளை முதலில் நிலைநாட்ட வேண்டும். 2 வயசு குழந்தை இருக்கும், அவங்க சொல்றாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு போலாம், அப்படிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசக்கூடிய நிலையை உலகத்தில் சர்வசாதாரணமா பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எப்போது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் செல்வாக்கையும் கொடுத்து விட்டால் நாம் கண்டிப்பாக ஹஜ் செய்து ஆக வேண்டும். எப்படி நாம் தொழுகையை விட்டால் அல்லாஹ்விடத்தில் வருவதில் பிடிக்கப்படுவோமோ அதே போல செல்வந்தர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அங்கே செல்லக்கூடிய அளவிற்கு சக்தி அல்லாஹ் வர்க்கத்தை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அது சரளாக ஆக்கப்பட்ட ஒரு காரியம். நம்முடைய விருப்பத்திற்காக வேண்டி அவைகளை தள்ளி போடுவதிலே நமக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. நாம் அந்த பரத்தை உதாசீனப்படுத்தியவர்கள் ஆகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்பொழுது ஹஜ் கடமையாக்கப்பட்டதோ அனைவர்களுமே அங்கே பயணத்தில் செல்வதற்கு பல சிரமங்கள் இருந்தாலும் பயணத்தை மேற்கொண்டு பயணிக்கக்கூடிய சஹாபாக்களாக தன்னுடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ் என்பது செல்வந்தர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். عن ابن عمر رضي الله تعالى عنه அறிவிக்கிறாங்க, புனிய இஸ்லாம் அலா 5 ஷஹாதத் அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ ஹஜ்ஜுல் பைத் வ ஸௌம் ரமதான் ரவாஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் என்பது 5 விஷயங்கள் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்திலே முதலாவது ஷஹாதத் அன் லா இலாஹா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்று நீங்கள் சாட்சி கூற வேண்டும். இந்த அடிப்படைதான்
முதலாவது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பிறகு 5 வேளை தொழுகையை நாம் விடாமல் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். செல்வந்தர்கள் மீது ஜகாத்தை நிலைநாட்ட வேண்டும். கஅபத்துல்லாஹை சென்று சந்தித்து ஹஜ் செய்துவிட்டு வர வேண்டும் என்பது ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அடுத்த ரமலானுடைய மாதத்தில் வருகின்ற நோன்பை நோக்க வேண்டும். இப்படி 5 கடமைகள் இஸ்லாமிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே செல்வத்தை யார் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மீது ஹஜ் என்ற கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்துகிறான், அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துகிறான். தன்னுடைய செல்வம் என்பது இது இறைவனால் கொடுக்கப்பட்டது என்ற உணர்வை இறைவன் உருவாக்குகிறான். இதன் மூலமாக இறையச்சனுடைய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹஜ் என்ற கடமையை செல்வந்தர் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் நோக்கி உரை நிகழ்த்தினார்கள். யா அய்யுஹன்னாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை நோக்கி சொன்னாங்க, மனிதர்களே உங்கள் மீது அல்லாஹ் தஆலா வசதி உள்ளவர்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக ஆக்கி இருக்கின்றான் என்று சொன்னார்கள். ஒரு நபி தோழர் எழுந்து யா ரசூலுல்லாஹ் அக்குல் ஆமீன் ஒவ்வொரு ஆண்டும் நான் ஹஜ் செய்ய வேண்டுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். ஃபஸக்கத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார்கள். ஹத்தா காலஹா ஸலாத்தன் அந்த மனிதர் 3 தடவை எழுந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் நான் ஹஜ் செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மௌனம் காத்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை நோக்கி சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத் மஸ்ததஅதும். நான் ஆன் என்று சொல்லிவிட்டால், ஆமா ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டால் மஸ்ததஅதும் நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையுடைய வலிமையை பாருங்க. அந்த தோழர் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் செல்வந்தர்கள் காபத்துல்லாஹை நோக்கி சென்றே ஆக வேண்டும் என்ற கடமையாக ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த உம்மத்தின் மீது சிரமத்தை கொடுத்து விடக்கூடாது, துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. ஒரு நபியினுடைய வலிவு இப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். அவர்கள் சொல்லியிருந்தால் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களால் அதை செய்ய இயலாது. உங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பது ஒரு ஃபர்ல். இது அதை கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கும் பொழுது, உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அதை நிலைநாட்டப்பட வேண்டுமே தவிர நீங்கள் தள்ளாத வயதில் நடமாட்டம் இல்லாத வண்டியில உட்கார வச்சு தள்ளிட்டு போற நேரத்தில் ஹஜ் செய்யக்கூடிய வழிவை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த சமுதாயம் ஹஜ் என்ற கடமையை தவறாக விளங்கிக் கொண்டு வாழ்க்கையினுடைய எல்லா நிம்மதியும் சுகங்களையும் அனுபவித்து விட்ட பிறகு தன்னால் முடியாத காலகட்டத்தில் தன் பணத்தை பிறருக்கு கொடுத்து ஹஜ் செய்ய வைக்கக்கூடிய நிலை எல்லாம் இந்த சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றி அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை பல செல்வாக்கை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த நேரத்தில் அந்த கடமையை நாம் நிலைநாட்டி ஆக வேண்டும். இதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு ஆணும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதற்காக சக்தி பெற மாட்டீர்கள், உங்களால் செய்ய இயலாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், நான் எதை உங்களுக்கு விட்டுவிட்டோ அதை நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். நான் எதை உங்களுக்கு கட்டளை விட்டனோ அதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். எதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்தேனோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதற்கு முன்னால் உள்ள சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? தேவையற்ற அதிகமான கேள்விகளை கேட்டுதான் அழிந்து போனார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களுக்கு செல்வம் கொடுப்பதின் மூலமாக மேலும் மேலும் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதிலேயே தன் கவனத்தை ஈர்த்து விட்டு சென்று விடாமல் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி திரும்ப வேண்டும், காபத்துல்லாஹை நோக்கி பயணிக்க வேண்டும், தன் பொருளாதாரத்தை அல்லாஹ்விற்காக செலவு செய்ய வேண்டும், உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உலக மக்களுக்கெல்லாம் எல்லோரும் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த பயணத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பது இறைமார்க்கம் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த உலகத்தாருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் அப்சித்தி யதைக ஃபவாயுக, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களிடத்தில் பையத் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீட்டிய பொழுது திரும்பி மடக்கி கொண்டு சொன்னார்கள், எனக்கு ஒரு நிபந்தனை வேண்டும் யா ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ், என்ன நிபந்தனை? நான் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்து விட்டேன், இந்த பாவங்கள் அடிக்கப்பட வேண்டும், அதற்கு என்ன வழியா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஹதி மா கான கப்லஹு, நீ இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் ஈமான் கொண்ட பிறகு அடியோடு அடிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் ஹிஜ்ரா, நீங்கள் ஹிஜ்ரா செய்து சென்று விட்டால் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறார் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹஜ் மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து அதன் மூலமாக ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டுகிறார்களோ, வயஹதிமு மா கான கப்லஹு, அவர்கள் இதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இந்த செல்வம் படைத்தவர்களை செல்வமிக்க அந்த இபாதத்தை செய்வதற்காக அழகான ஒரு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய, ஆசையை ஊட்டக்கூடிய உங்களுடைய கடமையை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், அந்த பயணத்தை நீங்கள் புறப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளாதாரம் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய நிஅமத்தாக அது இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவது, அந்த ஹஜ் என்ற கடமை கடமையாக ஆக்கப்பட்ட ஒன்று. எப்படி ஒரு முஸ்லிமின் மீது தொழுகை கடமையோ ஜகாத் செல்வந்தர்கள் மீது அதே போன்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று ஹஜ் என்பதும் செல்வந்தர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. உடல் ஆரோக்கியமும் செல்வமும் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒரு ஃபர்லை விட்டு விட்டார், இந்த ஃபர்லை விடுவதன் காரணமாக நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யஹஜ்ஜல், எவர் ஒரு ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடி விட்டாரோ அவர் உடனடியாக செய்துவிட வேண்டும். ஏன் என்று சொன்னால், வகத் ஐயம்ருதில் மரீத், உங்களுக்கு எப்போது நோய்பட்டு படுக்கைக்கு செல்வீர்கள் என்பதால் அறிந்து கொள்ள முடியாது. எப்போ நோய் வரும் உங்களுக்கு தெரியாது, எப்போ சோர்வு வரும் தெரியாது, எப்போ உங்களுக்கு இடம் இருக்கிற அந்த செல்வாக்கி அந்த செல்வாக்கு உங்களிடமிருந்து எப்பொழுது போகும் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது அதை நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஆனால் இதை நிலைநாட்டுவதை மனிதன் யோசிக்கிறான், ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய ஃபியூச்சருக்காக வேண்டி பல கோடிகளை மனிதன் பல லட்சங்களை சேர்த்து சேமிக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு வெளியே என்ன நிலை ஏற்பட்டுவிடும் என்று தெரியாது. எனவே ஹஜ் என்ற அந்த கடமையை கண்டிப்பாக நிலைநாட்டிவிடு. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அராத ஹஜ்ஜ, நீங்கள் ஹஜ் என்ற நியத்தை வைத்து விட்டால் விரைந்து அதை செயல்படுத்தி விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு எப்போது எந்த நேரத்தில் வேண்டாலும் சோதனைகள் ஏற்பட்டு நீங்கள் சோகத்திற்குரியவர்களாக மாற்றப்படலாம். இந்த நிலையை அறியாத மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செல்வாக்கையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கப்படுகின்றது. அந்த கடமைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அதை உதாசீனப்படுத்தி தள்ளி போடாதீர்கள். தள்ளி போடக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த உடல் ஆரோக்கியத்தின் செல்வத்தும் யாரிடமெல்லாம் இருக்கிறது அவரவருடைய மனசாட்சிக்கு தெரியும். இறைவன் நம்மை மீது விதித்திருக்கிறான். அதை நாம் செலவு செய்து அது அல்லாஹ்வுடைய கடமையை புனிதமிக்க அந்த காபத்துல்லாவை சந்தித்து செய்ய அமல்களை செய்து கொண்டு நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மலக ஜாதன் அவ் ராஹிலத்தன், எவர் ஒருவருக்கு செல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்து அவர் ஃபலம் ஹஜ்ஜ பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை ஹஜ் செய்யாமல் மரணித்து விட்டால் வமாத யஹூதியன் வ நஸ்ரானியன், அவன் யூதனாகவும் கிறிஸ்தவனாகத்தான் மரணிப்பான் என்று கடுமையான எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா செல்வத்தையும் கொடுப்பதனுடைய நோக்கம் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான். இந்த அமல், இந்த ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை மீது செல்ல 5 கடமைகளில் ஒரு கடமை என்பதை நமக்கு நிலைநாட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ் என்ற கடமையை நாம் நினைத்த மாதங்களில் நினைத்த நாட்களில் செய்ய முடியாது. அதற்கென்று அல்லாஹ் தஆலா நாட்களையும் நேரங்களையும் அல்லாஹ் தஆலா வகுத்து கொடுத்திருக்கிறான், நியமித்து கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மாதத்திலும் அப்படிப்பட்ட காலத்திலும் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அதை செய்ய முடியும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரிடத்தில்
செல்வாக்கும் உடல் ஆரோக்கியமும் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக உடனடியாக அந்த கடமையை நிலைநாட்ட வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மறுமையில் சொர்க்கத்தை தருவதை அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். அவர்களுக்கு சொர்க்கம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இல்ல ஜன்னா. எவர் ஒருவர் அந்த தியாகத்தை செய்து கடமையான ஹஜ்ஜை நிலைநாட்டுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு ஒரு கூலியே கிடையாது. அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று சொன்னார். அந்த சொர்க்கத்தை நேசிக்கக்கூடிய உம்மத்தாக, அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மனிதர்களாக செல்வமும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அதை காண வேண்டும், செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் எவ்வாறு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டதோ அது போன்ற உணர்வுகளும் சிந்தனைகளும் இந்த உம்மத்தில் செல்வம் படைத்தவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அந்த எண்ணங்களை உண்டாக்கக்கூடியவர்களாகவும் அந்த அமலை மிக விரைவாக செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய மக்கள் அனுப்புவானாக. ஆமீன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நமக்கு அழகான உபதேசங்களை இறைவன் வலியுறுத்துகிறார். நம்முடைய வாழ்நாளில் நல்ல அமல்களை செய்யும்படி அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்மா மிம்பரிலே பல விஷயங்களை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நம்ம இடத்திலே தவறுகள் நடக்கும் பொழுது அந்த தவறை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காண்பித்து சரி செய்திருக்கிறார்கள். இந்த ஜும்மா மிம்பரின் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நமக்கு பல தர்பியத்துகளை, பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களை, பள்ளிவாசலுடைய நெறிமுறைகளை, பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது செய்ய வேண்டிய அமல்களை ஜும்மா மிம்பரில் இன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினால்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்து இருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் இதை நேசிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த ஜும்மா நேரத்திலே குத்வா வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு வ தகல ரஜுல் மஸ்ஜித் ஃபிராஹலதிஹி ஃபதும்ம ஜலஸ. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிம்பர்ல நின்று குத்வா கொடுக்கறாங்க. வ தகல ரஜுல், ஒரு மனிதர் உள்ளே வந்தார். சும்ம ஜலஸ, வந்த உடனே தொழுகாமல் உட்கார்ந்து கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மால நின்று குத்பா கொடுக்கறாங்க. ஒரு மனிதர் உள்ளே வர்றார். வந்தவர் என்ன செய்றார்? எல்லாம் சொல்றாங்க. ஒருவர் என்ன செஞ்சாரு? தொழாம உட்கார்ந்து விட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அங்கிருந்து பார்த்த ரசூலுல்லாஹ் கண்ணால் பார்க்கிறார்கள். தொழவில்லை என்று தெரியுது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அழகான உபதேசத்தை பாருங்க. ஆல யா ஃபுலான் அஸல்லைத, நீங்க தொழுதுட்டீங்களா என்று மிம்பரில் இருந்து கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்கிறாங்க. ஆல ரசூலுல்லாஹ் நஅம் லா யா ரசூலுல்லாஹ், தொழவில்லை யா ரசூலுல்லாஹ். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கும் ஃபஸல்லி ஃபர்க ரக்அத்தைனி, நீ எழுந்து நின்று 2 ரக்அத் தொழுதுவிட்டு அமர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிம்பரில் நின்று உபதேசித்து வழிகாட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை எப்படி ரசூலுல்லாஹ் தர்பீத் பண்ணிருக்காங்க பாருங்க. பள்ளிவாசலுக்குள்ள நீங்கள் வந்தால் 2 ரக்அத், இது வீடு அல்ல, இது நம்முடைய வசதிக்கு வந்தவர் நடந்து கொள்வதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மஸ்ஜிதினுடைய ஒழுக்கத்தை, அல்லாஹ்வுடைய இறை இல்லம் என்பது உயரத்தில் நிறுத்தப்படக்கூடிய இடம், வணக்க ஸ்தலம், அதனுடைய மதிப்பில் இழக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிம்பரில் நின்று கொண்டே நடைபெறுகிற அந்த தவறை சுட்டி காண்பித்து இவ்வளவு அன்பான முறையில் அவர்கிட்ட பார்த்தார்கள். தொழவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட கேட்கிறார், காரணம் வேற எங்கேயாவது தொழுதிருக்கா? இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், தொழுதீங்களா? தொழுல கும் ஃபஸல்லி ஃபர்க ரக்அத்தைனி, 2 ரக்அத் தொழுதுவிட்டு அமர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசித்தார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா தகல அஹதுகுல் மஸ்ஜித் ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைனி, உங்களில் ஒருவர் இறையில்லத்திற்குள் வந்தால் 2 ரக்அத் தொழாமல் அமராதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிம்பரின் மூலமாக ஜும்மா தினத்தில் சொல்லப்படுகிற இந்த விஷயங்களின் மூலமாகத்தான் இந்த உம்மத்திற்கு அழகான பாதை, அழகான உபதேசங்கள், சத்தியத்தின் பால் எடுக்கக்கூடிய, நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய, வறுமையின் சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய, நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய அத்துணை விஷயங்கள் இந்த மிம்பரின் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, வளர்க்கப்பட்டது. இதுதான் மார்க்கத்தினுடைய அடிச்சுவடாக இந்த மிம்பர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் இன்றைக்கு இஸ்லாம் ஓங்கி நிற்கிறது. இன்று முறையாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விதத்தில் இந்த ஜும்மா மிம்பரில் இருந்து குத்பா கொடுத்த சமூகத்தை எழுந்து நிற்கும்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்களோ அதை செய்வது நம் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த
செய்தியை நாம் இறையிலத்திற்கு நுழையும் பொழுது ஜும்மா குத்பா நடந்தாலும் நம்மிடத்தில் அந்த 2 ரக்காத்தை தொழுதுவிட்டுத்தான் அமர வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை வாழ்க்கையில் கடைபிடித்தால் வகான மஅய ஃபில் ஜன்னah, நாளை மறுமையில் அந்த நபியோடு இருக்கக்கூடிய நசீபு நமக்கு உண்டு என்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படிப்பட்ட நசீபை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداء الدين. اللهم اسقنا اللهم اسقنا اللهم اسقنا يا رب العالمين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.